பிப்ரவரி 9, 2025 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 336 எழுத்தாளர் பாஸ்டன் பாலாவின் கட்டுரை பொறி செயற்கை நுண்ணறிவு 101 முதற் பாடம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். செயற்கை நுண்ணறிவு என்பது 1. சகல ரோக நிவாரணி. உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் வேலைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு. 2. நம்மை ஆள போகும் வருங்காலம், பார்த்து சூதானமா இருந்துக்கங்க. 3. சீச்சி து, சொல்வதெல்லாம் புழுகு, மூளையை மழுங்கடிக்கும் அறிவியினர்கள் புழங்குவது நான் அறிவு ஜீவி. 4. ஒண்ணுமே புரியலைங்க, பிட்காயின் ரோபோ மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம். 5. யாம் அமைத்தும் அறிந்த கணினி கில்லாடி, நான் தான் டீப் சீக் எழுதியவ, நான் அசைந்தால் அசையும் இந்த ஏஐ, நான் தான் சட்டோஷி நகமோட்டோ. இதில் எதை தேர்ந்தெடுத்தாலும் இந்த கட்டுரை உங்களுக்குத்தான். நல்ல தம்பி 1949 படத்தில் விஞ்ஞானத்தை வளர்க்கப்பட வேண்டிய பாடலில் கீழ்கண்ட வரிகள் வரும். பருத்தி செடியில் போனவே வரைக்க வேட்டைக்காக பஞ்சக்கிழமை தன்னை வாழ பருவமாக்கி நாட்டக்காக கைத்திறமையை காட்ட போறது. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணிக்க வைக்கணும். எப்படி? ஆதியில் ஆரம்பிப்போம். 1. மொழி மாதிரிகளும் பெரிய மொழி மாதிரிகளும் LLMகள். 2. நிலைமாற்றி டிரான்ஸ்ஃபார்மர்களும் சுய கவனமும். 3. LLMகளின் செலவுகளுக்கு ஏற்ற பலன்களும் பொதுவான பயன்பாட்டு நிகழ்வுகளும். மொழி மாதிரி என்றால் என்ன? சட்டென்று சொன்னால் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். விரிவாக சொன்னால் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருளாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நீங்கள் அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதை ஊகிக்கும் கருவி லாங்குவேஜ் மாடல் அல்லது மொழி மாதிரி. மயிலாப்பூர் என்றவுடன் கபாலியோ மாமியோ நினைவுக்கு வருகிறதா? அது மொழி மாதிரி. திருநெல்வேலி என்றவுடன் சுகாவோ அல்வாவோ நினைவிற்கு வருகிறதா? அது மொழி மாதிரி. பெங்களூர் என்றவுடன் பெண்களூர் அல்லது குளிர் நினைவிற்கு வருகிறதா? அது மொழி மாதிரி. பட்டுக்கோட்டை பிரபாகர் என்றவுடன் கோவையின் புறநகர் பகுதிகளோ சுசீலாவோ பரத்தோ நினைவிற்கு வருகிறதா? அது மொழி மாதிரி. பெரிய மொழி மாதிரிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் டோக்கன் என்றால் என்ன என்பதை பார்த்து விடலாம். கிள்ளாக்கு அல்லது குறி என்னும் டோக்கன். இப்படிப்பட்ட தமிழில் எத்தனை கிள்ளாக்குகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்வோம். வார்த்தைகள் என்னவோ 8 தான், ஆனால் கிள்ளாக்குகள் 24, எழுத்துகள் 76. இங்குதான் தமிழின் சிக்கல்கள் துவங்குகின்றன. இப்படிப்பட்ட என்னும் வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். இ என்பது சுட்டு இடைச்சொல். இப் இன்னொரு இடைச்சொல். பட படி சொல். இப் மீண்டும் இடைச்சொல். பட்ட இட்ட வார்த்தை முடிகிறது. ஆங்கிலம் இம்புட்டு இலக்கண சிரமம் கொடுக்காத மொழி. ஒரு பெயர்ச்சொல், ஒரு வினைச்சொல், அம்புட்டு தான். வேண்டுமானால் ஒட்டி கொண்டு ஒரு அரைச்சொல் மாத்திரை ஆங்கிலத்தில் அப்பாஸ்ட்ரோஃபியோ பாதி உச்சரிப்போ. நமக்கு பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அதன் மேல் குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், சார்பெழுத்து. தமிழ் கண்ணை கட்டும். தேமா, புளிமா, நிறைநேர், தலை, தொடை, அசை, சீர். தமிழ் இலக்கணம் நன்றாக தெரிந்தால் கிள்ளாக்கு டோக்கன் எளிதாக புரியும். மொழி மாதிரிகளின் இலட்சணங்கள் விளங்கும். எவ்வாறு அவை கவிதைகளையும் கதைகளையும் மொழியாக்கங்களையும் உருவாக்குகின்றன என்பதெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே என்று புரிந்துணர்ந்து புலவாங்கிதம் கொள்ள சொல்லும். என் பள்ளி மாணவர்களிடம் இன்றும் ஐகார குறுக்கமும் அகப்பொருளும் புறப்பொருளும் முக்கியம் என்று சொல்லும்போது சற்றே பெருமிதமும்
நிறைய இலக்கண சுத்தமும் ஆதார அறிவின் முக்கியத்துவத்தையும் ஒருங்கே உணர்கிறேன். கிள்ளாக்குகளின் வரிசை என்பது ஒரு முழு வாக்கியமாகவோ அல்லது வாக்கியங்களின் தொடராகவோ இருக்கலாம். அதாவது ஒரு மொழி மாதிரியானது LM வெவ்வேறு முழு வாக்கியங்கள் அல்லது உரை தொகுதிகளின் சாத்தியத்தை கணக்கிட முடியும். மொழி மாதிரி LM என்பது என்ன? அளவில் மனித மொழியை மாதிரி அமைத்தல், மாடலிங் செய்வது மிகவும் சிக்கலானதும் வளம் மிகுந்த முயற்சியும் ஆகும். ஆனால் இன்றைய தேதியில் இதெல்லாம் சாத்தியம். பல்கலைக்கழக பேராசிரியர் அடுத்த வார்த்தையாக என்ன சொல்வார்? காடு ஜெயமோகன் அவரின் காடு நாவலை போன்ற நாவலை எப்படி எழுதுவார்? மனுஷபுத்திரன் காதல் கதை எவ்வாறு அவரின் அடுத்த பாடலாக்கம் எவ்வாறு உருப்பெறும்? ராகவனின் சமூக வரலாற்று நூல் எப்படி இருக்கும்? அவர் சோமாலியாவை குறித்து நிலமெல்லாம் ரத்தம் என எழுதினால் எப்படி உருவாக்குவார்? சுஜாதா, ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், பரணிதரன், மெரீனா அவர்களின் அடுத்த படைப்பு எப்படி இருக்கும்? மாதிரிகள் பெரியதாகவும் அதனினும் ஞான பெரியதாகவும் கட்டமைக்கப்படுவதால் அவற்றின் சிக்கலான தன்மையும் செயல்திறனும் அதிகரிக்கிறது. ஆரம்ப மொழி மாதிரிகள் ஒரு வார்த்தையின் நிகழ்தகவை கணிக்க முடியும். அதாவது பி நடையின் அடுத்த சொல்லை அவதானிக்க முடியும். நவீன பெரிய மொழி மாதிரிகள் வாக்கியங்களின் நிகழ்தகவை கணிக்க முடியும். அதாவது சுஜாதா போல் பத்திகள் எழுத முடியும். ராமகிருஷ்ணன் போல் கதை விடுகிறது. கணினி நினைவகம், தரவு தொகுப்பு அளவு மற்றும் செயலாக்க சக்தி அதிகரிப்பதால் மொழி மாதிரிகளின் அளவும் திறனும் கடந்த சில ஆண்டுகளில் தடாலடியாக பெருகி தழைத்துள்ளது. மேலும் நீண்ட உரை வரிசைகளை மாதிரியாக்குவதற்கான மிகவும் பயனுள்ள நுட்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. எவ்வளவு சக்தி வேண்டுமோ அத்தனை கணினி சக்தி அமேசான் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும் கட்டற்ற கணினி சக்தி கொடுக்கிறார்கள். அதே போல் சேமிக்கும் இடம், அத்தனை தகவலையும் சேமிக்கும் தரவுக்கான இருப்பு, வன்பட்டோழிகளுக்கான இடம், கட்டற்ற சுதந்திரம் எங்கும் தருகிறார்கள். உங்களின் மடிக்கணினி போல் முடங்காத மைய கணிப்பிரிவு சக்தி எல்லாவற்றையும் யோசிக்க, கணிக்க, அனுமானிக்க எல்லைகள் ஏதுமற்ற அளவற்ற திறன் அதையும் நல்கிறார்கள். இனி எல்லாம் உங்களின் சாமர்த்தியம், எல்லாம் உங்களின் காசை செலவழிக்கும் சக்திக்கு ஏற்ப, உங்களின் பிரத்யேகமான தூண்டலுக்கு ஏற்ப, உங்களின் ஞானத்தை ஒத்தவாறு பதில்களை, படைப்புகளை, புத்துருவாக்கங்களை கொணர முடியும். உங்களால் கேள்வி சரியாக கேட்க முடியாவிட்டால் ஆடத் தெரியாதவள் தெருக்கோணல் என்னும் கதையாக முடியும். எத்தனை திறமையாக உங்களால் கேள்விகள் கேட்க முடியும், எத்தனை சாமர்த்தியமாக உங்களால் சிக்கலில் மாற்ற வைக்க இயலும், எவ்வளவு சாதுரியமாக உங்களால் நேரடியாக, முழுமையாக, தெளிவாக வினாக்களை ஊகங்களுக்கு இடமின்றி தெளிவாக சுருக்க முடியும். உங்களுக்கு மொழி அறிவும் கள அறிவும் கேட்பின் பொறுமையும் இருப்பின் நீங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கான வித்தகர், புதிய விஞ்ஞானத்தில் படைப்பாளி. ஆரம்பத்தில் சொன்ன NS கிருஷ்ணனின் பாட்டு இவ்வாறு முடியும். நீங்கள் சாமர்த்தியமாக வினா எழுப்புவது எப்படி? உங்கள் அம்பரா துணியில் எவ்வாறு தூண்டி எனப்படும் நினைப்பூட்டி சொல் வாக்கியம் கொண்டு கருவிகளை கணினிக்கு கட்டளையிடுவது? சிறிய மொழி மாதிரிகளுக்கும் பெரிய மொழி மாதிரிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ChatGPT, DeepSeek, OpenAI, Gemini, Copilot, Anthropic, Perplexity, Claude என்றால் என்ன? எவற்றை எங்கே எதற்கு பிரயோகிக்க வேண்டும்? தட்டச்சு இல்லாமல் கணினி இல்லை, மின் தட்டிச்சு பொறி இல்லாமல் கணினி இல்லை, மின்னரட்டை இல்லாமல் கணினி உபயோகம் இல்லை என்பது இக்காலம். கணினியுடன் உரையாடல் இல்லாமல் வருங்காலம் இல்லை என்பது நிதர்சனம். அடுத்த இதழ்களில் மேலும் அறியலாம். நிபுணர் கலவை, மிக்ஸ்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுநர் உதவியுடன் வளரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் பாஸ்டன் பாலாஜி பற்றி ஒரு சிறு முன்னுரை.
பாஸ்டன் பக்கம் வசிக்கும் எழுத்தாளர் பாலாஜியின் புனைப்பெயர் பாஸ்டன் பாலாஜி. இவரது செல்ல பெயர் பாபா ஆகும். 1/4 நூற்றாண்டு முன்பு இரா முருகனால் நடத்தப்பட்ட ராயர் காபி கிளப் சேர்ந்த வலையகங்களில் எழுதிய இவர் பல கதைகளும் சிறு குறுநாவல்களும் எழுதியுள்ளார். அவற்றை தமிழ் ஓவியம் வெளியிட்டது. பல துறைகளில் ஆழ்ந்து வாசித்து அனுபவம் பெற்றவர்களுடன் உரையாடி கலந்தாலோசித்து பெரும்பாலும் கட்டுரைகள் மட்டுமே இப்பொழுது எழுதுகிறார். இன்றைய தலைமுறைக்கு சமமாக எழுதி வரும் எழுத்தாளர் ஆர். பொன்னம்மாளின் மகனே இவர்.